வெல்கம் டு Zeno அகாடமி. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். என்ன ஒரு எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் பர்சனாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறத ஒரு தடவையாச்சும் உங்ககிட்ட அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன, அதோடைய சர்க்கியூட் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம ரியல் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது ஒரு வோல்டேஜ் சிக்னலோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ் சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி மெசேஜ் இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் உங்களோட சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாலே உங்களோட சிக்னலை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது தான் அதோடைய மெயின் ஒர்க். இதுதான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரும் வந்து பண்ணுது. ஓகே, அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோடைய சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த V1 அப்படிங்கிற வோல்டேஜை வந்து நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் V2 வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் என்னோடய அவுட்புட் வோல்டேஜை நான் என்னவா எடுத்திருக்கேன்னா V0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் V ப்ளஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பவர் சப்ளை அண்ட் V நெகட்டிவ் அப்படிங்கிறது நெகட்டிவ் பவர் சப்ளைவாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ வந்து இதோடைய டெர்மினலோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்தோம். ஓகே, நான் இப்போ இன்வெர்ட்டிங் எடுத்தால் என்னோடய அவுட்புட் எப்படி வரும் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் எடுத்தால் என்னோடய அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது அதோட ஒர்க்கிங் பிரின்சிபலை வந்து தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆல்ரெடி ஐ செட் டூ டெர்மினல்ஸ் இருக்குது, டூ இன்புட் இருக்குது, லைக் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் இருக்குது. இப்போ வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. ஓகே, இன்வெர்ட்டிங் இன்புட் எடுத்துக்கிறேன். இன்வெர்ட்டிங் இன்புட்டில் என்னோடய வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வரும். அண்ட் அதே மாதிரி என்னுடைய வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அவுட்புட் வந்து பாசிட்டிவில் வரும். ஓகே, அதாவது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் என்னுடைய அவுட்புட் வந்து இன்வெர்ட் ஆகி வரும். ஓகேவா? பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ், அந்த மாதிரி வரும். ஓகே, அதுவே மீன் வாயில் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஜஸ்ட் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக தான் அவுட்புட் வந்து வரும். அதே மாதிரி நெகட்டிவ் வோல்டேஜில் இன்புட்டாக கொடுத்தா நெகட்டிவாக தான் என்னோடய அவுட்புட்டும் வரும். இது வந்து 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இன்வெர்ட் ஆகி வரும். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய வோல்டேஜ் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் இன்வெர்ட் ஆகாது, அதாவது மாறாது. ஓகேவா? அண்ட் இன்வெர்ட்டிங்னா என்னுடைய இன்புட் வந்து மாறும். ஓகே, ஜஸ்ட் இன்புட்டில் என்னங்க இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்குது. இன்வெர்ட்டிங்னா மாறும், நான் இன்வெர்ட்டிங்னா மாறாது. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது அது வந்து எங்கெங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சிக்னலோட ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். ஆடியோ சிக்னலும் வந்து சில இடத்துல நம்மளுக்கு வந்து பிட்ச்சு வந்து அதிகமாக இருக்கும், பிட்ச்சு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சிக்னல் ரொம்ப லோ பிட்சாக இருந்தால் சிக்னல் வந்து ரொம்ப வீக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட சிக்னலை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்க வந்து இங்கே யூஸ் ஆகும். அண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும், அண்ட் சென்சார் சிக்னல் கண்டிஷனிங்லேயும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நம்மளுடைய ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதோடைய ஐடியல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வோல்டேஜ் கெயின் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். அண்ட் இன்புட் இம்பிடன்ஸும் நம்மளுக்கு இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அவுட்புட் இம்பிடன்ஸ் 0 லெவலில் தான் இருக்கும். ஓகே, பேண்ட்விட் வந்து இன்ஃபைனைட்டில் இருக்கும். அண்ட் 0 ஆஃப்செட் வோல்டேஜ் தான் இதில் வந்து இருக்கும். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சும்மா பேசிக்காக தான் இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் இதோட டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.